பாம்பு சிட்டி கல், கருடன் கல் என்று வடகடலில் இருக்கின்ற ஒரு பாம்பு தினமும் பூக்கொண்டு வருவதாக வந்த கோயிலை கட்டுவிப்பாயானால் நான் இந்த பாம்பை விடுதலை செய்வேன் என்று கருடன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜி. இனிமையான ஒரு காலை பொழுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் சரியாக குறிகட்டுவான் இறங்குதுறையில் நிற்கிறோம். இங்கேருந்து நைனை நாகபூசணி அம்மா தாயே அப்படித்தான் கூட அழைப்பாங்க. அப்போ நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு போகிறோம். இன்றைய தினம் இந்த 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 10ஆம் திருவிழா கொடியேற்ற காணொலி பதிவு செய்திருப்பேன். அதற்கு பிறகு இப்போ கொடியேற்றத்துக்கு முதல் நாளும் ஒரு காணொலி என்று பதிவு செய்திருப்பேன். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த 10ஆம் திருவிழா என்ன மாதிரி எல்லாம் இடம்பெற போகின்றது, எங்களுடைய நைனை நாகபூசணி அம்மா எப்படி எல்லாமே காட்சி அளிக்க போறா, இப்படியான ஒரு விடயம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிறப்பாக இந்த இனிமையான ஒரு காலை பொழுதில் அந்த குறிகட்டுவான் இறங்குதுறையில் நாங்கள் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த இடங்களில் பாருங்கள், முதல் இந்த இடம் முழுவதுமாக நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். இந்த இறங்குதுறையில் எல்லாமே அந்த பாதைகள் விஸ்தரிக்கப்படுகின்ற அந்த விடயங்கள் எல்லாமே காண்பித்திருப்பேன். அந்த வகையில் பாதைகள் முழுவதும் விஸ்தரிக்கப்பட்டதோட இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், அதாவது இந்த நடப்பாதை எல்லாமே உள்ள அமைக்கப்பட்டு பெரிய பெரிய மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இனிமையான ஒரு காலை பொழுதில் இந்த இடத்துல போகவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதே மதியம் இந்த இடத்துல பயணம் செய்தால் அப்படி வெயிலாக இருக்கும். பாருங்க, போலீஸ் உத்தியோகர்கள் எல்லாமே இந்த இடத்துல போய்கொண்டிருக்கணும். அப்படியாக நாங்கள் இப்போ இறங்குதுறையில் குறிப்பாக அந்த லோஞ்சி நயனாதேவிக்கு லோஞ்சி ஏறுற அந்த அருகாமை வந்துட்டோம். முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டே ஆகணும். ஒரு பேசு பொருளாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. அதாவது இந்த இறங்குதுறை வீதிகள் எல்லாமே புனரமைப்பு செய்து கொண்டிருக்கிற நேரங்களில் இந்த இறங்குதுறையில் பாருங்கள், இதில் ஒரு ரவுண்ட் அபவுட் ஒன்று வருது. இந்த ரவுண்ட் அபவுட்டில் பெரிய பேச பொருளாக இருக்கிறது. இதில் இன்னொரு சில புத்தர் சிலை வருமா, இல்லை அம்பாளுடைய சிலை வருமானு, இப்படி நிறைய பேசு பொருளாக நிறைய விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த இடம் இந்த குறிகட்டுவானன்ற ஒரு இடம் அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விடயமாண்டா அது ஒரு நைனை நாகபூசணி அம்மானுடைய அந்த ஒரு கோயில், அந்த ஒரு ஆலயத்தின் மூலம்தான் அந்த குறிகட்டுவானே சிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் இந்த இடங்களில் அம்பாளுடைய சிலை வாரதே அது ஒரு நல்ல ஒரு விடயம். அந்த வகையில் பாருங்கள், இந்த புதிய பாதைக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று இப்போ அந்த முடியின் தருவாயில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்கான அந்த இன்ஜின் வந்தால் இது பயணம் ஆரம்பமாக நினைக்கிறேன். எனக்கு தெரிந்தளவு இந்த வருடம் சாத்தியமாக தெரியலை. எப்படியுமே அடுத்த வருட மகோத்சவத்தில் இந்த இன்ஜின்லேயும் இந்த படகு பாதையிலையும் நாங்கள் பயணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். அப்படியாக நாங்கள் உள்ளே போவோம். இந்த இடங்கள் வலிமையாக நான் எல்லா காணொலியிலையும் காட்டுறபடியே இதை நான் மேலோட்டமாக காட்டிட்டு போகிறேன். அப்படியாக இந்த இடங்களில் பாருங்கள், அதிகளவான இராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்காக நிற்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இடங்களில் பாருங்கள், இளைஞருடைய எங்கள் நாட்டுடைய தேசிய கொடி அந்த பறக்க விட்டுருக்க அந்த காட்சிகளையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக பயணம் செய்ய போகிறோம். இப்போ இந்த இடங்கள்ல இருந்து புறப்பட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த கடல் வழி பயணம்ன்றது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த குறிகாட்டுவான்லேருந்து நயனாதேவி கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் ஆகும். எப்படி இருக்கு பார்க்க? இந்த பயணமானது உண்மையாகவே ஒரு அருமை. இப்போ நாங்கள் காலை நேரம் பயணம் செய்கிற வழியாக உண்மையாகவே பார்க்க அவ்வளோ இனிமையாக இருக்குது. பாருங்க, இங்க இருந்து எங்களுடைய அம்பாளுடைய ராஜகோபுரத்தை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக பாருங்க, நாங்கள் இப்போ
அருகாமை வந்துட்டோம். நாகபூசணியம்மன் ஆலயத்தில் இறங்க போகிறோம். பாருங்கள், கோபுரத்தின மேலே கொடி அந்த அவதானிக்கலாம். இப்படியாக நாங்கள் இறங்குவோம். இன்றைய தினம் 10ஆம் திருவிழாவுக்கு அவ்வளோ அதிகமான மக்கள் கூட்டம் இல்லை, வெகு குறைவாகவே காணப்படுகின்றது. பாருங்கள், இப்பொழுது நாங்கள் நயனாதேவி அம்மன் இறங்குதுறையில் நிற்கிறோம். இப்போ அடியார்கள் கூட்டம் கூட்டமாக படகுகளில் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்று 10ஆம் திருவிழா. இன்று இரவு மஞ்சள் திருவிழா நடைபெற இருக்கிறது. நாளை இந்த நயனாதேவி நாகபூஷணியம்மன் கோயிலில் விசேடமாக இந்த பாம்பு சிட்டி கல், கருடன் கல் என்று வடகடலில் இருக்கின்ற அந்த கல்லுகளுக்கான, அதாவது திருவருட் சின்னங்கள் என்று போற்றப்படுகின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த கல்லுகளுக்கான பூசை அந்த வடகடலிலே நடைபெற இருக்கின்றது. சரியாக 11 மணி அளவிலே அந்த பூசை நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு பூந்தண்டிகை திருவிழா நடைபெறும். இது நயனாதேவி அரசாங்க ஊழியர்களுடைய உபயமாக நடைபெறுவது. இன்றைய தினம் கொழும்பு வர்த்தகர்களுடைய உபயமாக நடைபெறுகின்றது. இதைத் தொடர்ந்து அங்காலே 12ஆம் திருவிழா, சப்பரம், தேர் தீர்த்தம், தெப்ப திருவிழா போன்றவை நடைபெற இருக்கின்றன. இனி வரும் நாட்களிலே மிக கூடுதலான அடியார்கள் இங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அனைவருக்கும் ஆலயத்திலே சகல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல அமுதசுரபி அன்னதான மண்டபத்திலே அனைத்து அடியார்களுக்கும் உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த கருடன் கல், பாம்பு சிட்டி கல் என்பது அனலதீவு புளியந்தீவிலே இருந்து அம்பாளை தரிசிப்பதற்காக ஒரு பாம்பு தினமும் பூ கொண்டு வந்ததாகவும் அந்த பாம்பை ஒரு கருடன் மறைத்ததாகவும் அந்த வழியாலே வந்த அந்த ஒரு வணிகன் அதை ஏன் மறைத்து வைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, நீ இந்த உன்னுடைய செல்வங்களை எல்லாம் கொண்டு இந்த கோயிலை கட்டுவிப்பாயானால் நான் இந்த பாம்பை விடுதலை செய்வேன் என்று கருடன் சொன்னதால் அந்த வணிகன் அந்த கோயிலை கட்டுவித்ததாக அந்த வரலாறு கூறப்படுகின்றது. அந்த பூசை தான் நாளைய தினம் இங்கே கடலிலே நடைபெற இருக்கின்றது. இந்த இடத்துல நாளைய தினம் இடம்பெறுகின்ற பூசைகள், அதோட இன்றைய தினம் இந்த 10ஆம் நாள் திருவிழா சம்பந்தமாகவும் இந்த ஐயா உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பார். அப்படியாக நாங்கள் வெளியில் போவோம். நயனாதேவியில் இறங்கி இப்போ நாங்கள் வழியில் போய்கொண்டிருக்கிறோம். சரியாண்ணா பாருங்க, இந்த இடத்துல வந்தாலே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம். அம்மனை இந்த இடத்துல இருந்து அம்மனுடைய அந்த தரிசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படியாக அம்பாளுடைய ராஜகோபுரத்தினுடைய அழகை நான் உங்களுக்கு மெதுமெதுவாக காண்பிக்கிறேன். பாருங்க, ராஜகோபுரத்தில் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதோட இந்த ராஜகோபுரத்தில் அதிகளவான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய நேரம். குறிப்பாக பாருங்க, அதிகளவான பெண்களுடைய சிற்பங்கள், அந்த சாமரம் வீசுகிற பெண்களுடைய சிற்பங்களாக அப்படி நிறைந்த சிற்பங்கள் கொண்ட ஒரு அம்பாளுடைய ராஜகோபுரத்தை, அந்த கம்பீரமான ராஜகோபுரத்தின் அழகத்தை நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியாக இன்றைய 10ஆம் நாள் திருவிழா என்ன மாதிரியெல்லாம் இடம்பெற போகின்றது என்ற தொடர்ந்து இந்த காணொலி வாயிலாக நாங்கள் பார்ப்போம். அப்படியாக உப்புறங்களில் பூசைகள் ஆரம்பமாகி அந்த மந்திரங்கள் ஓதுகின்ற அந்த சத்தங்கள் கேட்கிறபடியே உண்மையாகவே காதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அந்த வகையில் பாருங்கள், அந்த ராஜகோபுரம் வானத்தினுடைய அந்த நீல நிறங்களோடு இவ்வளவு ஒரு இயற்கை அழகோட கம்பீரமாக காட்சி அளிக்கின்ற நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த இடங்களில்
மக்களுடைய தாகங்களை தீர்ப்பதற்காக தண்ணி பந்தங்கள் அமைத்து தண்ணி பந்தல்கள் எல்லாமே அமைச்சிருக்கிற அந்த காட்சிகளையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் நாங்கள் உட்புறம் போக போகிறோம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வாறாக எங்களுடைய அம்பாளுடைய அந்த வாயில் கதவனுடைய கம்பீரத்தையும் பார்த்து கொண்டு அப்படியாக நாங்கள் உட்புறம் பயணித்து கொண்டு போகிறோம். நிறைய பக்தர்கள் தொடர்ந்து இந்த இடங்களில் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நீங்கள் அவதானிக்கலாம். அதோட போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாருமே இந்த இடங்கள்ல பாதுகாப்புக்காக நிற்கிற காட்சிகளை அவதானிக்கலாம். ஆனால் இன்றைய நாள் அதிகளவான பக்தர்கள் இந்த இடங்களில் இல்லை. 10ஆம் திருவிழா நான் நினைக்கிறேன் போக போக தேர் தீர்த்தங்கள்ல இந்த இடங்கள்ல அதிகளவான மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அத்தோடு இந்த இடங்கள்ல காவடி எடுப்பதற்காக பாருங்க, அந்த காவடிகள் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். பக்தர் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவு செய்வதற்காக இந்த காவடிகள் எல்லாமே வச்சிருக்கிறோம். அப்படியாக தேங்காய்கள் எல்லாம் உடைத்து நாங்கள் உட்புறம் போக போகிறோம். இந்த அழகான தோட்டத்தை பாருங்க அப்படி இருக்காண்டு. அவ்வாறாக இப்போ நாங்கள் கோயிலுடைய உட்புற வாயில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உட்புற வாயில் இப்போ அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்க அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் மஞ்சள், குங்குமம், விபூதி, பால், தயிர், ஏகப்பட்ட பல வகைகள் இப்படி அனைத்தாலுமே அம்மனுக்கு அபிஷேகங்கள் இடம்பெறும். இப்படியான காட்சிகளானது உண்மையாகவே ஒரு கண்கொள்ளா காட்சி என தான் சொல்லணும். அதை இப்படி அருகில் இருந்து பார்ப்பதுன்றது ஒரு வரம். இப்போ அந்த வகையில் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காணொளி உண்மையாகவே ஒரு பார்க்கும்போது மெய் சிலிர்க்கும் என்று தான் சொல்லுவாங்க. நேரில் பார்த்த மாதிரியான ஒரு பிம்பம் உங்களுக்கு உருவாகும். அப்படியாக அம்மனுக்கு அபிஷேகங்கள் இடம்பெற்று தீபார்த்தனை எல்லாமே காட்டப்பட்டு அதன் பிறகு வசந்த மண்டப பூஜைகளானது ஆரம்பமாகும். அந்த அப்படியாக இங்கே அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளைகளில் கும்பநீர் அபிஷேகமானது இறுதியாக இடம்பெறும். கும்பநீர் அபிஷேகமானது இடம்பெற்று முடிவு பெற்ற தருவாயில் அம்மனை அலங்கரித்து பூ வைத்து பொட்டு வைத்து இந்த இடங்களில் வசந்த மண்டப பூஜைகளானது ஆரம்பமாகும். அந்த வகையில் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம் தான் இந்த நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். கிட்டத்தட்ட ஒரு பழமையான ஒரு தொன்மையான வரலாற்றை கொண்ட ஆலயம். இந்த இடங்களில் ஒரு ஐயா கதைக்கும் போது அந்த வரலாறு சம்பந்தமாக மிக சிறப்பாக சொல்லியிருப்பார். அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 10ஆம் நாள் திருவிழா எப்படி எல்லாமே இடம்பெறுகின்றதை தான் இந்த காணொலி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மனுடைய தரிசனத்தை நேரில் கிடைக்க பெறாமல் இருந்தால் இந்த காணொலி மூலங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அந்த வகையில் தொடர்ந்து இடம்பெறுகின்ற இந்த வசந்த மண்டப பூஜைகளோட எங்களுடைய அம்மன், அப்பன், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இணைந்து உள்வீதி வலம் வந்து அதோட வெளிவீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளும் மிக சிறப்பாக இருக்கும். அதை பார்க்க ஒரு 1000 கண்கள் கூட போதாதான் சொல்லணும். அந்த வகையில் தொடர்ந்து இங்கே இடம்பெறுகின்ற காட்சிகளை இந்த காணொலியோட பார்க்கலாம்.
அப்படியாக அபிஷேகங்கள் எல்லாமே நிறைவு பெற்று அம்மன் வசந்த மண்டபம் நோக்கி செல்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாவதற்கு இன்னும் சில மனத்தியாலங்கள் ஆகும். அந்த வகையில் நாங்கள் வெளி வீதி இந்த நேரங்களில் பக்தர்கள் எல்லாருமே தமது நேர்த்திக்கடன்கள் செய்து முடிப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே இந்த இடங்கள் இந்த 10ஆம் நாள் திருவிழாவில் கூட ஒரு நேரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 மணி 1 மணி அளவுக்கு பிறகு நிறைந்த பக்தர்களை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக கூடான கூடி லட்சம் மக்கள் தூர இருந்து கூட இந்த இடத்துல பயணம் செய்து தான் வருவாங்க. கிட்டத்தட்ட குடிகட்டுவானுடைய இந்த ஒரு 15 நிமிடமானது கடல் பயணம் பண்ணுறது உண்மையாக கால வேளையில் அவ்வளோ அழகாக இனிமையாக இருக்கும். இந்த மதிய வேலைகளில் அவங்க சொல்லி அடங்காத ஒரு வெயில். அந்த வகையில் இந்த வெயில் நேரங்களில் கூட பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாருமே அந்த நிறைவு செய்கிற அந்த காட்சிகளையும் அதோட இலகுவாக அந்த நேர்த்திக்கடன் நிறைவு செய்வதற்காக தண்ணி அடித்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இப்போ வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே ஆரம்பமாவதற்கு முன் இடம்பெறுகின்ற இந்த கச்சேரிகளையும் தொடர்ந்து இந்த காணொளியோட நாங்கள் பார்ப்போம்.
அப்படியாக வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்று உள்வீதி வலம் வருகின்ற சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக கைலாய வாகன காட்சி, அது ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும். இன்றைய தினம் 10ஆம் தேதி திருமஞ்ச திருவிழா, அது இரவு வேளைகளில் மஞ்ச திருவிழா மிக சிறப்பாக இடம்பெறும். அந்த வகையில் இன்றைய தினம் கைலாய வாகனத்தில் அம்மா அப்பா இருவர்களும் இணைந்து இந்த இடங்களில் வலம் வருவார்கள். அதோடு அவர்களுடைய பிள்ளை முருகன் பிள்ளையார் இணைந்து இந்த இடங்களில் அவருடைய 5 தலை நாகப்பாம்பில் அந்த வலம் இருக்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே இன்றைய தினம் நிறைந்த பக்தர்கள் அம்பாளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வந்த வேளைகளில் இந்த கைலாய காட்சியானது உண்மையாக ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும். அந்த வகையில் மெதுவாக பிள்ளையார் முருகன் அதுக்கு பிறகு அம்மா அப்பா இருவர்களும் இணைந்து அந்த வாகனத்தில் ஏறி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்ப்போம். அம்பாள் வெளிவீதி வரும்போது தான் இந்த அற்புத நிகழ்வு ஒன்று இடம்பெறும் என்று தான் சொல்லணும். இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த நேரங்களில் இந்த நாட்களில் இடம்பெறுகின்ற அந்த காட்சி, அதாவது அம்பாள் வெளிவீதி வரும்போது வானத்தை சுற்றி கருட பகவான் வட்டமிடுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியோட பார்க்கலாம். முழுமையாக பாருங்க, இந்த வானத்தை சுற்றி கருடன் வந்து நிற்கிற அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சிறப்பாக அந்த அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆலயம் தான் மைனி நாகபூஷணி அம்மன் ஆலயம். அப்படியாக நான் முதலே ஏற்கனவே சொன்ன மாதிரி நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். அந்த நீண்ட வரலாற்றை கொண்ட ஆலயம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்துவது என்று தான் சொல்லணும். அந்த வகையில் தொடர்ந்து பக்தர்கள் எல்லாருமே இந்த இடங்களில் நின்று தங்களை மெய் மறந்து தங்களுடைய பக்திகளை வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க. நமஸ்காரம் சத்தை வடிவான ஸ்ரீமாதா நமஸ்காரம், காந்தியின் வடிவான காமாட்சி நமஸ்காரம், லட்சுமியின் வடிவான லலிதாம்பா நமஸ்காரம், விருத்தியின் வடிவான கிருஷ்ணாம்பா.
பக்தர்களும் ஜென்மமெல்லாம் பொறுப்பேற்கும் பராசக்தி புவனேசி பிறந்தி பிறந்திடத்தில் பிறவாவரம் வருவாய் துன்பமெல்லாம் அச்சியாய் ஆனந்தம் ஆதிசக்தி புவனையையும் அங்கம் பற்றிடதா அன்னை அருள் கிட்டிடுமே ஆன்மாவாய் அம்மாவும் நல்லறிவாற்றலும் நலம் தருமானமுடன் பூரண மனிதனாய் புவனை எனையாக்கி பாக்கியத்தோடு பாரெல்லாம் அப்படியாக வெளி வீதி வலம் வந்த பிறகு இறுதியாக வசந்த மண்டபத்தை நோக்கி சுவாமி போகிற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடங்களில் ஒரு அருமையான ஒரு காட்சி என்று தான் சொல்லணும். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 10ஆம் நாள் திருவிழா. இந்த காலை திருவிழா அபிஷேகத்தோடு மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. அந்த காட்சிகளை தான் இந்த காணொலியில் பதிவு செய்திருப்பேன். இந்த காணொலிகளில் ஏதாவது தவறுகள் இருப்பின் மன்னித்து கொள்வோம். இனி வரும் காணொலிகளில் அவ்வாறான பிழைகளை திருத்தப்படும். அப்படியாக இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க.